ஆலயங்களை எல்லாம் கண்காணித்து அவர்களோடு பழகி நன்றாக அவர்களை உருவாக்குவதற்கு உதவியாக இருப்பவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை. இப்போ டான்ஸ் Bishop of Abingdon will give his blessings to you. Technical difficulties. Good afternoon, it's my great joy to be here again. I have so many wonderful memories of when I was here 15 years ago. Almost. Yes. உங்களுடைய உற்சாகமான வரவேற்பு உங்களுடைய அன்பு விசுவாசம் அத்தனையுமே மனதிலே பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஞானம் நிலையத்தை வரவேற்கிறீங்களே, அந்த ஞானம் மேலுள்ள பயணம் மறக்கவே முடியாத பயணம் சொல்றாங்க. The only thing I remember on riding the elephant is if this elephant runs, I have no way to stop it. இந்த எலஃபண்ட் மறுபடியும் பிடிச்சு ஓடிச்சுனா என்ன பண்றது? But I am so happy to be here, and I want to thank the Bishop and Father Selvaraj and your pastor for making it possible to come back here and be with you again. ஆயர்களுக்கும் பங்குதர்களுக்கும் இந்த உங்களை சந்திக்க
ஏற்பாடு செய்த அந்த பேர் அன்பை நினைத்து நான் மகிழ்கிறேன், நன்றி சொல்கிறேன். The first time I was here, I had only arrived in India that morning, just past midnight. And so I was very, very tired, and I don't think I clicked everything in. நான் முதல் முறை வந்தபோது அந்த அதிகாலையில் தான் இந்த நாட்டிலே காலெடுத்து வைத்தேன். அந்த நீண்ட பயணத்துக்கு பிறகு நான் இருந்த அசதியில் பல ஞாபகங்கள் என்னை விட்டு எல்லாவற்றையும் நான் நினைவு வர முடியாமல் நிலைமை இருந்தாலும் பசுமையான நினைவு. One of the things I do remember though is your great joy and the faith that you showed that evening when we came to bless this new church. It was inspiring. நான் என்னிடம் மறக்க முடியும் அத்தனை எவ்வளவோ டயர்டாக இருந்தாலும் இன்னும் என் மனசில் பதிந்த உண்டு உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய முயற்சி, பக்தி, இதை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுடைய மிக பாராட்டுகிறேன் சார். We know a church is important. It reminds people of God. But it is you, the people, who make God present. ஆலயமானது இறைவனை நம்மிடையே பிரசன்னப்படுத்துகிறது உண்மைதான். இருந்தாலும் உங்களுடைய அன்பு தான் இறைவனை இங்கே அரவழைத்து நிரந்தரமாக நம்மிடக்கூடிய கொள்ள வைக்கிறது. So I thank you for your great faith. I thank you for your witness to our Christian Catholic faith, and continue to pray that you will have many, many wonderful and happy memories in this beautiful church. உங்களுடைய விசுவாச வாழ்வினாலே மற்ற சூழ்நிலை அனைவருக்கும் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்கிறீர்களே, அத்தகைய சான்றை நான் பாராட்டுகிறேன். வீரமுள்ள விசுவாசம் உங்களை போற்றுகிறேன். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசிரியக்கும்படியாக வேண்டுகிறேன். I want to thank His Excellency for his kind invitation to visit and his amazing hospitality since I've been here. I am very grateful. Thank you very much. ஆயிரவருக்கு அவருடைய அன்புக்கும் உபசரிப்புக்கும் சீர்மிகு பாசத்துக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நுண்ணுணுக்கமாக செய்ததெல்லாம் நினைத்து நான் இறைவனை போற்றுவதோடு ஆயிரவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் சொல்கிறேன். I want to thank Father Selva Raj for being such a good friend to me and being my travel agent while I'm here. செல்வராஜ் எப்போது மோசமான ஒரு இத்தனை மோசமான ஒரு நண்பரை பெற்றது இடத்தில் நான் வருந்துகிறேன். Thank you for your kind welcome. I know it wasn't easy for you to come at this time of day, but I am very happy you've come to see me. I'm very happy to see you, and I will, when I go home, I will tell Stella about this beautiful day here. Thank you very much. Thank you. தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் கொடுத்துறதுல இந்த வெயிலும் வேலையெல்லாம் பாராமல் நீங்கள் அன்போடு வந்து இத்தகைய சிறப்பு மிக்க உபசரிப்பை வரவேற்பு கொடுத்து பாராடுகிறேன். நமக்கு உதவி செய்த எஸ்தெல்லா கூறிய அம்மையாக இருக்காங்க, அவரிடம் உங்களை பற்றி பெருமையாக இன்னும் விரிவாக சொல்ல இருக்கின்றேன் என்று சொல்கிறேன். I've only learned one word in Tamil, so Nandri. நன்றி என்று சொல்கிறேன். சொல்லிவிட்டீங்களே, ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே போனாராம் விளையாட சமையலுக்கு. அங்கே போனோட நன்றி கொடுத்து பண்றேன்டார். ஒரே உங்களை பாராட்டுவதில் என்ன காரணம்னா, இந்த ஆலயம் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கட்டி பிடிச்சோமோ அதை விட நான் சிறந்த முறையில் பராமரிக்க முடியும். அதை நான் பாராட்டுகிறேன். கடந்த மே மாதம் கூட ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி இதை புதுப்பித்திருக்கிறீர்கள். இதுதான் ஆயிரவர்களுக்கும் குருக்களுக்கும் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ஏதோ நான் முடிஞ்ச செய்கிறோம். அதை நீங்கள் 1க்கு 2, 3, 10 பிரிக்கிறீங்க பாருங்க. அதுதான் சுற்று வட்டாரம் பின்னால் இடமாக இருக்கிறதா சொல்றீங்க. இதெல்லாம் உண்மையிலே உங்களுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. எனவே ஆய பெறாலும் 11 பேராலும் வருகிறதற்கு பெறாலும் உங்களை பாராட்டு. நம்முடைய கிராமத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய விருந்தினர் ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் தங்களுடைய
மரியாதையை சால்வை மூலம் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய இந்த 70 பெறுமோர் போர் பெரியவர்கள், நாட்டாண்மைகள், கோவில் பிள்ளை மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில மணி துளிகளில் தான் என்று சொல்லலாம், நாட்கள் கூட இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் தயாரிப்பு செய்து இந்த அளவுக்கு மிக சிறப்பான வரவேற்பை கொடுப்பது உங்களுடைய அத்தகைய மனநிலையை காட்டுகிறது. இந்த நாளிலே நம்முடைய இந்த ஆயர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க நம்முடைய மறைமாவட்ட கத்தோலிக்க சங்கத்தின் தலைவர் திருவாளர் போஸ்கோ அவர்கள் நம்முடைய திருவையாறு பெருமையாக இருக்கிறவர். எனவே அவர் வந்திருக்கிறார். அவரோடு திருவாளர் மான்சிங் அவர்கள் இந்திய அளவிலே இந்த கத்தோலிக்க சங்கத்தின் உதவி தலைவராக செயலராக பணியாற்றியவர், தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர். அவரும் வந்திருக்கிறார். ஊரிலே கத்தோலிக்க சங்கத்தை உருவாக்க வேண்டும், திருச்செந்தே பால் சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊரில் விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்ய இத்தகைய பக்தி இயக்கங்களை உருவாக்கி எல்லோரையும் பக்தியிலே, நல்ல விசுவாசத்திலே, நல்ல ஒழுக்க நெறியிலே வாழ்வதற்கு நமக்கு வழிவகை செய்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுகள். உங்கள் அனைவரின் பெயரால் நமது விருந்தினர் ஆயர், கனடா நாட்டு ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் இந்த விழா நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்து இத்தகைய ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பேரொருள் தந்தை MS செல்வராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவிப்போம். தந்தை அவர்கள் சொன்னது போல கடந்த ஆண்டு மே மாதத்திலே இந்த விழாவிற்கு முன்பாக நம்முடைய 70 பெறுமோருக்கு தந்தை அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். தந்தை அவர்களும் சொன்னார், நான் அதற்கு அந்த சமயத்துல கொஞ்சம் நீங்க ஊருக்கு போறீங்க சாமி, நீங்க ஊருக்கு போயிட்டு வந்துருங்க, வந்த ஒருபாடு வந்து பாருங்க சொன்னதுக்கு காரணமே உங்களுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது கடந்த ஆண்டு இந்த ஆலயங்கள்லாம் அங்கங்கே ஒழுகி கொண்டிருந்தது, லீக் ஆகிட்டு இருந்துச்சு, அங்க பழுது பார்க்காம பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. இந்த நிலைமையில ஃபாதர் வந்து பார்த்தாக்க என்ன இந்த அப்படியா சரி, அதனால இது எல்லாம் நீங்கள் செய்து முடித்திருப்பதை பார்த்து ஆனந்தம் அடையட்டும் என்று இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நமக்கு நம்முடைய பங்குக்கு அவரால் முடிந்த அளவுக்கு அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய ஆயர் அவர்களும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரின் பெயரால் அவர்களுக்கு சரி ஆயர் உத்தரவு கொடுத்தாதான் செய்ய முடியும் என்பது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிவு இருக்கின்ற அந்த ஒரு நல்ல குருவாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. முதல் முறையாக ஆயர் அவர்கள் சென்று வந்த பொழுதே சொன்னார், MS செல்வராஜ் கூட எல்லாம் யாரும் வேலை செய்ய முடியாது ஃபாதர் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், நானும் அவரோட இருந்திருக்கிறேன், நான் அவருடைய மாணவன் தான். அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு உழைப்புல மிக உயர்ந்தவர், ஏதாவது செய்து கொண்டுதானே இருப்பார், அவரால் செய்யாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செயல்பாட்டிலே இறங்கி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். எனவே நம்முடைய ஆயர் அவர்கள் பெயராலும் அவர்களுக்கு வாழ்த்து, உங்கள் அனைவரின் பெயராலும் வாழ்த்துக்கள். நல்ல நீடிய ஆயுளை அவர் பெற்று வாழ்வாங்கு வாழட்டும், நிறைய பணிபுரியட்டும் என்று வாழ்த்துகிறோம். நமது ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும் இன்னும் அந்த ஸ்டெல்லா அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து நம்முடைய ஜெபங்களை தெரிவிப்போம். இப்போது ஆயர் அவர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள். இது வந்து நம்ம 70 பெரும்பூர் கிராமத்தில் இங்க ஒரு அதிசயம் நடக்குது. அதிசயம்னா என்ன? அமெரிக்கா 70 பெரும்பூருக்கு வந்திருக்கு, கும்பகோணம் மறைமாவட்டமே 70 பெரும்பூருக்கு வந்திருக்கு, திருவையாறு பங்கேற்கிறார் பெரும்பூருக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நாம வந்து ஒரு குருவி கூட்டில் இருந்தது மாதிரி ஒரு சின்ன கோயிலில் இருந்தோம்.
இன்னைக்கு இந்த ஆலயம் பங்கு ஆலயம் மாதிரி ஜொலிக்குதுன்னா அந்த அம்மா அமெரிக்கால இருந்து கொடுத்த அம்மாவுக்கும் இந்த நெஞ்சார்ந்த அந்த அன்பு ஆயருக்கும் முன்னாள் தந்தை எம்எல் அவர்களுக்கு அவர் பேர் சொல்லக்கூட நமக்கு தகுதி கிடையாது. அவர்கள் இல்லை என்றால் இந்த கிராமத்தில் இத்தனை பெரிய கோயில் இல்லை. எங்களுடைய கோரிக்கை மீண்டும் அந்த அம்மா ஒரு நாள் இங்க வர வேண்டும். அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அது ஆண்டவர் வழியாக சாமி வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கிளை கிராமத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். A miracle has happened to this village. The headman said today, Your Lordship, a miracle has taken place. Canada has come down to India, to this village, and Hamlet. And our Bishop of Kumbakonam, the whole diocese has come down here, and the parish of Thiruvayaru has come down here, and they express their heartfelt gratitude to Father M.S. Silveraj, and they express that you all come again, and they also expect that Stella comes here, and they would like to express their gratitude to her. Thank you. Thank you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற நல்ல அன்பு தந்தையே, இதோ இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 70 பெரும்போர் கிராம கிறிஸ்தவர்களை நாங்கள் அனைவரும் ஒன்றாக பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல அழகிய ஆலயத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை இவர்கள் தொடர்ந்து நல்ல முறையில் பராமரிக்கின்ற வாய்ப்பினை நீர் அவர்களுக்கு அளித்திருக்கிறீர். அதற்காக அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களில் உள்ள முதியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் நமது பாதத்திலே வைத்து மன்றாடுகிறோம். உங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லோருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தவர்களும், மேலும் பல்வேறு தொழில்களிலும் வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வில் வளத்தை கொடுத்தவர்களும் அவர்கள் வாழ்வில் முன்னேற அருள் புரியும். இந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும், அறிவும், ஒழுக்கமும், ஞானமும் கிடைக்க, அதன் வழியாக பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிடைக்க, இவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க நீர் இவர்கள் மீது உமது அருளை பொழிவீராக. தூய ஆவியின் அருளை இவர்கள் ஒவ்வொருடைய வீட்டின் மீது பொழிந்து அனைத்து தீமைகள், தீய சக்திகள், நோயிடமிருந்து இவர்களை விடுவித்து உமது அன்பு மக்களாக தொடர்ந்து இவர்களை காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. தள்ளி